அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம். ஆவணி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் குரு பகவானும், தங்களது ஜென்ம ராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில ரிஷப ராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். தாய் மற்றும் மனைவியின் மூலமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. வீடு வாங்கலாம், புதுமனை குடி போகலாம். வேலை செய்யும் இடத்திலும் மேல அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். சில அன்பர்கள் புனித யாத்திரை மேற்கொள்வீர்கள். தெய்வ வழிபாட்டின் மூலமாக தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் எவ்வளவுதான் ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவர்களாக இருந்தாலும் பகைவர்களால் சில இடையூறுகளை சந்திக்க நேரிடும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில அன்பர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் ஏதாவது ஒரு வகையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கல்வி பயிலும் மாணவர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் தங்களது படிப்பினை மேற்கொள்ள வேண்டும். பெண்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தங்களது நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஆகஸ்ட் மாதத்தில் 17ஆம் தேதியும் செப்டம்பர் மாதத்தில் 11, 12 மற்றும் 13ஆம் தேதிகளும் வருகின்றது. ரிஷபராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சகல விதமான ஐஸ்வர்யங்கள் பெற வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும். இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் உள்ளது. நன்மைக்கு மாறான பலன்களே நடக்க வாய்ப்புகள் மிக அதிகம். சில அன்பர்களுக்கு அசுப செய்திகளையும் கேட்க நேரிடும். ஆவணி மாதத்திற்கான சுப தினங்களாக ஆகஸ்ட் மாதத்தில் 20, 21, 22, 23, 26, 27, 30 மற்றும் 31ஆம் தேதிகளும், செப்டம்பர் மாதத்தில் 1, 7, 8, 9, 15 மற்றும் 16ஆம் தேதிகள் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி காலை முதல் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி மாலை வரையிலும், செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி மாலை முதல் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி இரவு வரையிலும் சந்திராஷ்டமம் உண்டு. துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு பலத்தை அளிக்கும். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள ஆவணி மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள். ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி ஆவணி மாதத்திற்கு 6ஆம் தேதி வியாழக்கிழமையும், ஆகஸ்ட் மாதத்திற்கு 28ஆம் தேதி ஆவணி மாதத்திற்கு 12ஆம் தேதி புதன்கிழமையும், ஆகஸ்ட் மாதத்திற்கு 30ஆம் தேதி ஆவணி மாதத்திற்கு 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஆவணி மாதத்திற்கு 20ஆம் தேதி வியாழக்கிழமையும், செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி ஆவணி மாதத்திற்கு 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி ஆவணி மாதத்திற்கு 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி ஆவணி மாதத்திற்கு 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், செப்டம்பர் மாதத்திற்கு 16ஆம் தேதி ஆவணி மாதத்திற்கு 31ஆம் தேதி திங்கட்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. ஆவணி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது செப்டம்பர் மாதம் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது செப்டம்பர் மாதம் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஆகஸ்ட் மாதத்தில் 17ஆம் தேதியும் செப்டம்பர் மாதத்தில் 15ஆம் தேதியும் வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஆகஸ்ட் மாதத்தில் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஆகஸ்ட் மாதம் 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வருகின்றது. ஆவணி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வருகின்றது.
ஆவணி மாதத்திற்கான அமாவாசை திதியானது செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வருகின்றது. ஆவணி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. ஆவணி மாதத்திற்கு 6ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதத்திற்கு 22ஆம் தேதி வியாழக்கிழமை பகல் 3:18 முதல் பகல் 3:54 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. இந்த மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் சிம்மராசியில் அமர்ந்தும், குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்தும், சுக்கிரன் மற்றும் கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் வக்ரத்தில் அமர்ந்தும், ராகு பகவான் மீனராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி காலை வரை ரிஷபராசியில் அமர்ந்தும், ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி காலை முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி இரவு வரை கடகராசியில் அமர்ந்தும், ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி இரவு முதல் சிம்மராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி பகல் வரை சிம்மராசியில் அமர்ந்தும், ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி பகல் முதல் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் பூராடம் நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.